வினாக்கள் விடைகள். வினா எண் 81. மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை. திருவள்ளூர் நகராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை 64,082 ஆகும். தற்போதைய நகராட்சியில் 13 எண்கள் மேல்நிலை தொட்டிகள் 43.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவில் உள்ளது. இதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வார்டு எண்கள் 13, 14, 17, 18 மற்றும் 20 வார்டுகளில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லாததால் வருவாய்த்துறையிடம் நிலம் கோரி பெறப்பட்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் 100க்கு 100 வெற்றியை வாங்கி தந்த எங்கள் தலைவர் முதல்வரை வழங்கி நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன பதிலுக்கு நன்றி. நான் திருவள்ளூர் நகராட்சியிலே இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகை அதிகத்தின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறது. அங்கே பூங்காக்கள் இருக்கக்கூடிய பகுதி 14, 16, 17, 18 வார்டு எண்களில் உள்ள பூங்காக்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த லேஅவுட்டில் வரக்கூடிய எக்ஸஸ் லேண்ட் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்தை எடுத்து குடிநீர் தொட்டிகள் கட்டித்தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிகாரிகள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அப்படி பூங்காக்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இடம் இருக்குமானால் உடனடியாக அந்த பணி தொடங்குவதற்கு முதலமைச்சருடைய ஆணையை பெற்று அந்த பணி தொடங்கப்படும். தண்ணீர் சீரான விநியோகம் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போன்று திருவள்ளூர் நகருக்கு வள்ளியூர் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் பைப் போட்டு தண்ணி எடுத்து வரக்கூடிய சூழ்நிலை. அந்த பைப் அமைத்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாகி அங்கு இப்போது ஹைவேஸ் ரோடு போடப்பட்டிருக்கிறதுனால அங்கே பாதிப்பு, அந்த பைப்பெல்லாம் உடைந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பைப்பு முழுவதும் மாற்றி அமைத்தால் கசிவும் ஏற்படாது, நகருக்கு வரக்கூடிய குடி தண்ணீரும் மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு, அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் நகராட்சி பள்ளிக்கு புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்டு அதற்குண்டான இடத்தை 50 ஆண்டுகள் ஆக்கிரமிப்பிலிருந்து அதை மீட்டெடுத்து அது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பள்ளி கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம். அது பத்தாவது 5 கோடி அதை நிதி ஒதுக்கினால் ஒரு மாடர்ன் கிளாஸ் ரூமோட ஸ்மார்ட் ரூம் கிளாஸ் ரூமோடு அதை அந்த பள்ளியை அமைக்க முடியும். அதனால் அதற்கு 5 கோடி நிதி ஒதுக்கிட்டு திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு அன்போடு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிதாக திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக கடந்த ஆண்டு அது முடிவு செய்யப்பட்டு அதற்கான விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு புதிய கட்டடம் கட்டுவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் எடுத்தப்பட்டு இந்த ஆண்டு அந்த கட்டடம் கட்டித்தரப்படும். திருவள்ளூரில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடம், நம்முடைய நகராட்சி பள்ளியை சீரமைக்க வேண்டும் என்று கேட்டு அதற்காக 2.49 கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டது அது 5 கோடிக்கு மேல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் அதிகப்படுத்தி தருவதற்குரிய பள்ளி கட்டிடம், அதற்கு திருவள்ளூர் நகராட்சியினுடைய கட்டிடம், அதே போல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அந்த பணிகள் இந்த ஆண்டு அவர்களுக்கு செய்து தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பழைய குழாய்களை மாற்றியமைத்து புதிய குழாய்களை அமைத்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது திருவள்ளூர் மாவட்ட பைப்லைன், அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆவடி எடுத்தால் நம்முடைய நாசர் அவர்கள் எங்களுடைய ஆவடி நகராட்சி குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொன்னார்கள். நேற்று கூட துரை சந்திரசேகர் அவர்கள் பேசுகிற போது மீஞ்சூர் பகுதியில் முழுமையாக உப்பு தண்ணியாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள். அனைத்துக்குமே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பணத்திற்காக அது தாமதப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பணி தொடங்கப்படும். அதற்கிடையில் ஏற்கனவே இப்போது புதிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிற விவரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி மாநகராட்சி 6 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள் மற்றும் 3862 ஊரக குடியிருப்புகள் உள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து நகர குடியிருப்புகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் 168 ஊரக குடியிருப்புகளுக்கு 8 கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 1.5 லட்சம் மக்களுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதம் 4.76 MLD கொடுக்கப்படுகிறது. மக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் அளவை உயர்த்தி வழங்கும் பொருட்டு பராமரிப்பில் உள்ள 8 கூட்டு குடிநீர் திட்டங்களையும் ரூபாய் 14.88 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்து
தற்போது நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணீர் வீதம் 5.81 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்தில் இங்கே பூண்டி ஒன்றியத்தில் வேகலாபுரம், மாமண்டூர் ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 3.18 கோடி மதிப்பீட்டிலும், திருவிலங்காடு ஒன்றியத்தில் நாலாட்டூர், நானாகண்டிகை மற்றும் பூனி மாங்காடு ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 4.4 கோடி மதிப்பீட்டிலும், திருத்தணி நகராட்சிகளுக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் 109.68 கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் 3 கூட்டு குடிநீர் திட்டங்கள் 116.90 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு 81,000 மக்களுக்கு 8.15 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் பூண்டி ஒன்றியத்தில் அம்மாக்கம் மற்றும் கூனிப்பாளையம் ஊராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 3.6 கோடி மதிப்பீட்டிலும், திருத்தணி மற்றும் ஆர்கேப்பேட்டை ஒன்றியத்தில் செருக்கனூர் மற்றும் 114 குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 44.28 கோடி மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் 2 கூட்டு குடிநீர் திட்டங்கள் 47.92 கோடி மதிப்பீட்டில் செயலாக்கத்தில் உள்ளன. இத்திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட்டு 59,000 மக்களுக்கு 3.18 MLD குடிநீர் வழங்கப்படும். மேலும் தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேக்கத்திலிருந்து மீஞ்சூர் மற்றும் சோழவரம் ஒன்றியங்களுக்கு ஒரு புதிய கூட்டு குடிநீர் திட்ட மதிப்பீடு சுமார் 400 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நேமம் ஏரியை நீராதாரமாக கொண்டு பூந்தமல்லி, கடம்பத்தூர் மற்றும் வெள்ளிவாக்கம் ஒன்றியங்களுக்கு 110 கோடி மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்து, முழுமையாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பு தமிழ்நாட்டில் 428 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக 4.18 கோடி மக்களுக்கு நீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது 3 ஆண்டு காலத்தில் மேலும் 1.5 கோடி மக்களுக்கும், இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் 1.15 கோடி மக்களுக்கும் இந்த ஆண்டு தரப்பட்டிருக்கிற திட்டங்கள் நிறைவேறுமானால் 7 கோடி மக்களுக்குள்ள குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்படும். அதே போல் இருக்கிற இந்த மிச்சம் நமக்கு இன்னும் 1 கோடி மக்களுக்கு தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குது. அதுக்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. விரைவிலே இந்த ஆட்சி நம்ம தளபதி அவர்களுடைய ஆட்சியிலேயே 8 கோடி மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். அதற்கான அனைத்து பணிகளும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த வந்திருக்கிற நம்முடைய திருவள்ளூர் அவர்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நம்முடைய தளபதி அவருடைய அனுமதியை பெற்று நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். விநாயகன் 82